தாராளமாக வைப்பாங்க. நீங்கள் ஒரு 20 ரூபா நோட்டில் அந்த பேப்பரை வச்சு மடித்து வலது கையில் வச்சுருங்க அப்படின்னா செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு 20 ரூபா கிடைக்குதுல்ல. நீங்கள் அப்படி அர்ச்சகர்களை சரி கட்டணும். அவங்களும் சாப்பிடணும்ல பாவம். இந்த விலைவாசியில் அவங்களும் பிழைக்கணும்ல. ஒரு 20 ரூபா நோட்டில் நீங்கள் என்னைய துன்புறுத்துதவங்க இவங்க, அவங்கள நீயே கேளுன்னு எழுதி மடித்து ஒரு 20 ரூபா நோட்டில் வச்சு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை கொஞ்சம் வச்சுருங்க கையில், சாமி கையில் அப்படின்னு சொன்னால் செய்திருவாங்க. பணத்தை பார்த்தா சரின்னுருவாங்க. கருப்பசாமி நல்லா கேட்டுருவார். கண்டிப்பாக கருப்பசாமி நல்லா கேட்பார். உடனே கேட்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஆபத்தை நீக்கி கொடு என்ன எழுதி 20 ரூபா நோட்டில் வச்சு கொடுங்க. உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். அந்த தொந்தரவு பண்ணுறவங்க காணாமலே போயிடுவாங்க. வாசப்படியில் ஒரு துண்டு இஞ்சியை கட்டி வச்சுருங்க. வாசப்படி இருக்குல்ல, நிலப்படி, வலது கை பக்கம் ஒரு துண்டு இஞ்சியை நூலில் கட்டி வச்சுருங்க. ஆணி எப்படியும் மாவிளைக்கு அடித்தது இருக்கும், அதில் கட்டிடுங்க. வாசப்படியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா போதும், கிட்டத்திலே வரமாட்டாங்க. பண வரவு வர்றதுக்கு நீங்கள் உங்கள் கல்லாப்பெட்டியில் ஒரு வசம்பு துண்டு போட்டு வைங்க. வசம்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வசம்புன்னு கேளுங்க, கிடைக்கும். ஒரு துண்டை எடுத்து அந்த கல்லாப்பெட்டிக்குள்ளே போட்டு வைங்க. உங்கள் கடையில் ஒரு துண்டு வசம்பை நூலில் கட்டி தொங்க விடுங்க கடை வாசலில். வீட்டில் நீங்கள் உங்கள் பீரோ லாக்கரில் 2 சந்தன வில்லையை போட்டு வைங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை நல்லா கலந்து பொட்டு வச்சிங்கன்னா, குங்குமம் பொட்டு வச்சாலும் பண வரவு அதிகரிக்கும். காலை